1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே எங்களுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தில் வாழ்ந்தார். மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதய தெய்வம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த புரட்சித் தலைவருடைய வழியில் 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை. 2,37,000 வாக்கள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடினார். அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் மருங்காவூரிலும் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்த தலைவராக 1977 75 பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது. அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர், திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து அண்ணன் KAK அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதற்கு பிறகு 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் தேர்தல்களும் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் STS போன்றவர்கள், கோவைச்செழியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர் அவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக, நாடை போற்றுகின்ற தலைவராக, மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த தலைவர் 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார். இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி, ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி, ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு, புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளுமையுள்ள தலைமை, அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை, மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க தலைமை, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று, எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு, உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக, ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள். அவருடைய ஆட்சி என்பது
5 முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார். அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை, திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர் விளங்கினார். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார். நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக, படித்தவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் மறைந்தார்கள். மறைந்ததற்கு பிறகு 2016 ஆட்சி கட்டளை அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு, அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது, அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது, இந்த இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுழண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது, அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார். ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது, இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது, தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக, நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது, நெடும் பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும், பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும், இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு. இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே, இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள், இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலே தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். 2016க்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், புரட்சித் தலைவி பற்றி காளிமுத்து அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள், மற்ற பெயரை சொல்லவில்லை, இன்று உயிரோடு இருக்கிறார்கள், அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசினாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர் 1991 அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்திலே பேசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எழுந்து சொன்னார், இங்கே எனக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள்,
எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் எல்லோரையும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் 2017 நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தோம். அமர்ந்ததற்கு பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், அதற்கு பிறகு 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. 2024 இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே, பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம். அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. நான் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மறப்போம் மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவிட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை. 2019, 2010 நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது, மதுரை நடுங்கியது, திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும், வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அன்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு 16 அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார். ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல. வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையில்தான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே
அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவரிடத்திலே பல பேர் நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கட்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித் தலைவருடைய அம்மா புரட்சித் தலைவருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. ஆகவே அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மணலிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலங்காக்க, நாட்டு மக்கள் நலங்காக்க, தொண்டர் நலங்காக்க, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி மலர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி பேசுங்க, ஒருத்தர் பேசுங்க. அங்காரு அம்மா கம்பிட்டுருங்க. அங்க எந்த இடத்துலயுமே தொண்டர்களை வலியுறுத்தியதாவோ ஒரு பதாகையில் எழுதி கோரிக்கை வைத்ததாவோ இல்லை. அப்படிங்கும்போது தாங்கள் வலியுறுத்துறது தொண்டர்களோட மனநிலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. வருகின்ற கூட்டங்கள் வேறு, பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு, முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு. மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலைகள் வேறு. இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்ற முறையிலே தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம். அதிலே கருத்து வேறுபாடுகள் எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன்.
இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் சேர்க்கப்பட்டீங்க. ஆனா இப்ப அவருக்கு எதிராக நீங்க கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? பத்தே நாள் அதே முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. ஒரு தடவை 6 முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க. அவர் மறுத்துட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாச்சு. அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரா? என்னை பொறுத்தவரையிலும் 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை இட்ட முடியும். இல்லை, 10 நாள் டைம் கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவு மேற்கொள்ளும். யாரு யாரு என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். கடந்த காலங்களில் நீங்க மத்தியம் டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்கள் பாஜக தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க. குறிப்பா இது அதிமுகவோட தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது. இதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்க முன்னாள் அமைச்சர்களோ யாராவது இந்த மாதிரி சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா? இதுல உள்நோக்கம் இருக்கிறதால தொடர்ந்து அதை பத்தி பேசுறேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார். என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியுள்ள இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, சொல்ல வருகிறேங்க. அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு 2 சொன்னேன். விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சேர்த்து முடிக்க வரை கொண்டு முயற்சியில நாங்கள் மேற்கொள்வோம். இருங்கப்பா, தம்பி,
அங்கிருந்து செட்டப் பண்ணிலாம் வந்து பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதி இருங்க. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் என்ன வேணும்? கருத்துடையவங்க, இந்த மாதிரி கருத்துடையவங்க நீங்க ஏற்கனவே சந்திச்சு பேசிட்டீங்களா? அது சஸ்பென்ஸ். ஓபிஎஸ் பிரிஞ்சு போகும்போது முன்னாள் அமைச்சர்கள் உங்களை போன்ற மூத்த போய் சந்திச்சு பேசினீங்க. ஆனா அதுலயும் மீறி தான் அவரு வெளியேற்றப்பட்டார். அது வெளியே போனாரு. திரும்பவும் அவரா வந்து கூப்பிடுறாரு. 2021 தேர்தலுக்கு தோல்விக்கு அவரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பெல்லாம் அவரு கட்சிக்கு வேலை பார்க்காம தோல்விக்கு காரணமா இருந்தது. இப்ப சேர்த்துக்கோ அப்படின்னா எப்படி சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி நிலைமை இருக்கு. இது எஸ்டிஎஸ் வந்து தலைவர் பேர்ல எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் என்னப்பா எதனா கேட்ட எதனா ஆளுங்கன்னு கேட்குறேன். இருங்கப்பா, நான் ஒன்று சொன்னா கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க இவங்க அப்படியெல்லாம் சொல்லல? கவர்னர் கொடுத்தாங்களா?